நான் ஒரு ஜனநாயக நாட்டுல வாழ்றேன். ஒரு ஜனநாயக நாட்டுல நான் வாழைக்குள்ள எனக்கு எல்லா விதமான சுதந்திரமும் எல்லா விதமான உரிமைகளும் எனக்கு இந்த நாட்டுல இருக்கு அப்படின்னு சொல்லி நாங்கள் ஒவ்வொருவரும் நினைச்சு கொண்டிருக்கிறோம். அப்படி நினைச்சு நாங்கள் நிறைய விதமான விஷயங்களை செய்து கொண்டிருக்கிறோம். ஆனா இந்த காணொளி பாக்குற நீங்க கொஞ்சம் உஷாராயிருங்கோ. என்னுடைய வாய் என்னுடைய சுதந்திரம் என்று சொல்லி நாங்கள் ஏனோ தானோன்னு சொல்லி ஒரு விஷயத்த தெரிவிக்க முடியாது. சமீபத்துல சொல்லிசை பாடகர், இலங்கையில சொல்லிசை பாடகர் சங்கீத்சன் கைது செய்யப்பட்டு இப்ப அவர் விளக்கமறியல்ல வைக்கப்பட்டிருக்கிறார். சங்கீத்சனுடைய விடுதலையை வலியுறுத்தி பல்வேறுபட்ட அரசியல் தரப்பினர்களாக இருக்கட்டும், சமூக ஆர்வலர்களாக இருக்கட்டும், பொதுமக்களாக இருக்கட்டும் என்று சொல்லி ஒவ்வொருவருமே இப்ப குரல் கொடுத்து கொண்டு வரணும். நிச்சயமாக இது குரல் கொடுக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் தான். என்னன்னு சொன்னால், இந்த சொல்லிசை பாடகர் சங்கீத்சன் அவர்கள் ஒரு பாடல் ஒன்றை பாடியிருந்தவர். அது பயங்கரவாதத்தை தோற்றுவிக்கக்கூடிய மாதிரி, உருவாக்கக்கூடிய மாதிரியான ஒரு பாடல் அப்படின்னு சொல்லி அவர் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ கைது செய்யப்பட்டிருக்கிறார். இந்த பிரிவென்ஷன் ஆஃப் டெரரிசம் ஆக்ட் என்று சொல்லப்படுகின்ற இந்த பிடிஏ அப்படின்றது மிக மோசமான சட்டம் என்று உங்கள் எத்தனை பேருக்கு தெரியும் என்று எனக்கு தெரியாது. ஆனால் மிக மிக அவதானமா எல்லாரும் இருக்க வேண்டியது முக்கியம். இலங்கையில இந்த பிடிஏ இருக்கிற வரைக்கும் நாங்கள் பேசுகின்ற ஒவ்வொரு வார்த்தைகளையும் உண்மையா அவதானத்தோடு பேச வேண்டியது கட்டாயமா இருக்கு. உண்மையில எங்களுடைய தமிழ் சமூகத்தை பொறுத்த வரைக்கும் நாங்கள் எவ்வளவோ பின்னடைவில் இருந்து கொண்டிருக்கிறோம். அந்த யுத்தத்தினுடைய வடுக்கல் என்று சொல்லி மீள முடியாத பல விஷயங்கள் இருக்கு. அது நாங்கள் பேச போனோம் என்று சொன்னால் அது பேசி மீளாத ஒரு விஷயம். ஏனென்றால் அது எங்களுக்குள்ள விதைக்கப்பட்டிருக்கின்ற வழிகள் அப்படின்றதான் நான் சொல்லுவேன். இப்படி இருக்கேக்குள்ள நாங்கள் அனுபவித்த வலிகள் அப்படின்றது சொல்லி மாளாது, அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். ஆனா இலங்கையில இப்ப இருக்கிற இந்த பிடிஏ என்ற ஒரு சட்டத்தினால நீங்கள் பேசக்கூடிய ஒரு வார்த்தை அது பயங்கரவாதத்தை உருவாக்கக்கூடிய மாதிரியான ஒரு வார்த்தையா இருந்தா எந்த ஒரு கட்டுப்பாடுகளும் இல்லாமல் நீங்கள் கைது செய்யப்படலாம். ஆக மொத்தத்துல இப்ப எல்லாருமே நாங்க சமூக வலைதளங்கள்ல ஆக்டிவா இருக்கக்கூடிய ஆக்களா இருக்கிறோம். அப்படி இருக்கக்குள்ள நாங்க பேசுகின்ற வார்த்தைகள்ல நாங்கள் கவனம் தேவைப்படுகின்ற ஒருவராக இருக்கின்றோம். நாங்கள் இப்ப எங்கேடா கைதுகள் செய்யலாம் என்று சொல்லி முடுக்கிவிடப்பட்டிருக்கிற நேரத்துல நாங்கள் எங்களுடைய வார்த்தைகளை பார்த்து பேச வேண்டியது மிக மிக முக்கியமா இருக்கு. இல்லையோன்னு சொன்னால் நானோ இல்லையா நீங்களோ கூட நாளைக்கு பிடிஏல கைதாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இப்ப கைதாகி இருக்கக்கூடிய இந்த சொல்லிசை பாடகர் சங்கீத்சன் உண்மையில விடுதலை செய்யப்பட வேண்டும். அதை நாங்க மனசார நினைக்கிறோம். அதற்கான வழிமுறைகளை ஒவ்வொருவரும் பேசிக் கொண்டிருக்கிறோம். உண்மையில அந்த விடுதலை என்பது வேணும். இதை வலியுறுத்தி தான் இன்றைய தினம் பாராளுமன்றத்துல நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன் அவர்கள் குரல் கொடுத்திருக்கின்றார் சங்கீத்சனுக்கு ஆதரவாக. கிளிநொச்சி மாவட்டத்தின் உதயநகர் கிழக்கு பகுதியைச் சேர்ந்த கணேஷ்குமார் சங்கீத்சன் என்னும் சொல்லிசை பாடகர் அண்மையில் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு சிறை வைக்கப்பட்டுள்ளார். இந்த நாட்டிலே காலத்துக்கு காலம் இவ்வாறான கலைஞர்களும் படைப்பாளர்களும் ஊடகவியலாளர்களும் தமது கருத்துக்களை சுதந்திரமாக வெளிப்படுத்தியதற்காக பயங்கரவாத குற்றத்தடுப்பு பிரிவினரால் விசாரணைக்கு அழைக்கப்பட்டு அச்சுறுத்தப்பட்டுள்ளனர். பல படைப்புகள் வெளியீடு செய்ய முடியாமல் தடுத்து வைக்கப்பட்டுள்ளன. தற்போது இந்த கலைஞனுடைய கைது இடம்பெற்றிருக்கின்றது. இந்த சொல்லிசை பாடகர் கைது செய்யப்பட்டு சிறை வைக்கப்பட்டிருப்பதானது கருத்து சுதந்திரத்தின் மீதான அடக்குமுறையினையே வெளிப்படுத்துகின்றது. இவ்வாறாக இந்த நாட்டில் அடக்குமுறை கருவியாக பயங்கரவாத தடை சட்டம் பாவிக்கப்பட்டு வருகின்றது. எனவேதான் இந்த நாட்டுக்கு பயங்கரவாத தடை சட்டம் தேவையில்லை என நாம் தொடர்ச்சியாக வலியுறுத்தி வருகின்றோம். இந்த நிலையில் தற்போது பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டுள்ள சங்கீத்சன் உடனடியாக விடுதலை செய்யப்பட வேண்டும் என இந்த உயரிய சபையை கோருவதுடன் இந்த நாட்டில் அடக்குமுறை கருவியாக உள்ள பயங்கரவாத தடை சட்டம் நீக்கப்பட வேண்டும் எனவும் வலியுறுத்தி கேட்டுக்கொள்கின்றேன். அடுத்தபடியாக ஒரு சிறிய கருத்து. வடமாகாண கடற்தொழிலாளர்கள் மிகவும் பாவப்பட்டவர்கள். முல்லைத்தீவு, மன்னார், கிளிநொச்சி, யாழ்ப்பாணம் என வடமாகாணத்தில் 4 மாவட்டங்களிலும் மீனவர்கள் மிகவும் மோசமான நிலைமைக்கு தள்ளப்பட்டுள்ளார்கள். சட்டவிரோத தடை செய்யப்பட்ட தொழில்களான சுருக்குவலை, வெளிச்சம்பாய்ச்சி மீன்பிடித்தல், டைனமைட் வெடிவைத்து மீன்பிடித்தல் போன்ற தீய செயல்களால் வடபகுதி கடல் வளம் முற்றாக அழிந்து போகின்றது. இதனை தடுக்க வேண்டியவர்களான கடல் தொழில் திணைக்களமோ கடற்படையோ செயலற்றவர்களாக இருக்கின்றார்கள். கடல் தொழில் திணைக்களத்திடம் கேட்டால்
ஆளணி பற்றாக்குறை உள்ளது என்று சொல்லுகின்றார்கள். இருக்கும் ஆளணிக்கேற்ப செயல்படுகின்றோம் என்றும் சொல்லுகின்றார்கள். கடல் தொழில் அமைச்சரிடம் இந்த கோரிக்கைகளை நாங்கள் ஏற்கனவே வைத்திருக்கின்றோம். தயவு செய்து இந்த விடயத்தை கவனம் செலுத்தி உரிய வகையில் சீர் செய்ய வேண்டும் என கேட்டுக்கொள்கின்றேன். பேரவையை தலைமை தாங்கும் பிரதி சபாநாயகர் அவர்களே, இலங்கை மத்திய வங்கி சட்டத்தின் கீழான விதிகள் மற்றும் அத்தியாவசிய பொதுச்சேவைகள் சட்டத்தின் கீழ் தீர்மானத்தை அங்கீகரித்தல் என்பவற்றின் இன்றைய விவாதத்திலே இந்த அவசர நிலை நாட்டின் தற்போதைய பொருளாதார நெருக்கடி நிலையின் ஒரு பிம்பமாக வெளிப்பட்டு நிற்கின்றது. இலங்கையில் இருந்து பொருட்களை வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யும் ஏற்றுமதியாளர்கள் அதற்கு பதிலாக பெறுகின்ற அமெரிக்க டாலர் உள்ளிட்ட அந்நிய செலாவணியை கட்டாயமாக இலங்கைக்குள் கொண்டு வந்து குறிப்பிட்ட காலக்கெடுவுக்குள் இலங்கை ரூபாயாக மாற்ற வேண்டும் என்ற கட்டுப்பாடு நேற்றைய மத்திய வங்கி சட்டத்தின் கீழான விதிகள் ஊடாக மேலும் இருக்கப்படுகின்றது. அந்நிய செலாவணியின் கசிவினை மேலும் குறைப்பதற்காகவும் அமெரிக்க டாலர் விநியோகத்தை அதிகரிக்கவும் ரூபாவை நிலைப்படுத்தவும் கையிருப்பை வலுப்படுத்தவும் மேற்கொள்ளப்படும் ஒரு முயற்சியாகவே இது அமைவதாக இருந்தாலும், மறுபுறம் இலங்கையில் வர்த்தக சுதந்திரம் மேலும் கடுமையான நெருக்கட்டுக்கு உள்ளாக்கப்படுவதையும் நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏற்றுமதி பெறுகைகளை நாட்டுக்கு திருப்பி அனுப்புதலில் தற்போது இலங்கை மத்திய வங்கியால் கொண்டுவரப்பட்டுள்ள இப்புதிய கட்டுப்பாடுகள் உலக நாடுகளில் புதிதல்ல. ஆனால் இவ்வாறான கடும் இறுக்க நிலைகளில் வர்த்தக பாய்ச்சல்களை மேற்கொள்ளும் ஒரு சில நாடுகளுள் இன்றிலிருந்து இலங்கையும் இணைந்து கொள்கிறது. இவ்விறுக்க நடைமுறைகளில் ஆர்ஜென்டினா, எத்தியோப்பியா, நைஜீரியா, வியட்நாம், பங்களாதேசம் உள்ளிட்ட நாடுகளின் வரிசையில் இலங்கையும் தற்போது இணைந்து கொள்ளுகின்றதோ என எண்ண வைக்கின்றது. அந்நிய செலாவணி கையிருப்பை வலுப்படுத்தும் தேவைப்பாடு தற்போது உள்ள போதும் அதீத கட்டுப்பாடு ஏற்றுமதியாளர்களின் நம்பிக்கையை பலவீனப்படுத்தலாம். பேரவை தலைவர் அவர்களே, பொருளாதார ரீதியாக வலுவான நாடுகள் ஒருபோதும் ஏற்றுமதியாளர்களை நெருக்கடிக்கு உள்ளாக்குவதில்லை. மாறாக ஏற்றுமதியாளர்களை முடக்கும் நாடுகள் நிலையான பொருளாதார வளர்ச்சியை பெறுவதும் இல்லை. இத்தகைய கட்டுப்பாடுகள் மாற்று வழியற்ற ஒரு தற்காலிக தற்காப்பு நடவடிக்கையாக மட்டுமே இருக்க வேண்டும். அப்போதுதான் எதிர்காலத்தில் ஏற்றுமதி பாய்ச்சலை மேலும் விரிவுபடுத்த இயலும். ஒருபுறம் 1,85,000 Honorable to Rasa Raviharan, you have 2 minutes left.